श्रीशैलेशदया पात्रम् दीभक्त्यादिगुणान्नममितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् भुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते मुकुलाभिरामम् श्रीमत्तरङ्गियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरायतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुलमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्। ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் ரம்ய ஜாமாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யர்த்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி பிரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைகி சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யஸ்ய ந குலபதே ருகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகணம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரண பரகாலேதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். குருமுகமடதீத்ய பிராக வேதானசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கம் ஆதாது காமஹ ஸ்வசரம் அமரவர்ணியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் விஜகுலதிலகம் தம் விஷ்ணுஜித்தம் நமாமி. முன்னார் தடமது சூழ் வெள்ளிபுத்தூர் என்னொருகால் சொன்னார் கழக்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மனைச் சேரும் வழியிருத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பற்றபிரான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகீரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி தொடர்ந்து நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சத்விஷயங்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்ற பேர் அவாவை கொண்டு பல முயற்சிகளை எடுத்து வருகிறார். அதிலே ஒரு முயற்சியாக ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்கள் 4000 திவ்ய பிரபந்தங்கள் அவற்றினுடைய அர்த்தங்களை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு ஓராண்டு காலத்துக்குள்ளே அனைத்து பாசுரங்களுக்கும் ஓரளவுக்கு அர்த்த விசேஷங்களை வித்வான்களை கொண்டு உபன்யாசம் பண்ண வைக்க வேணும் என்று ஒரு முயற்சியை சுவாமி இங்கே எடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்முடைய உஜ்ஜீவனத்துக்காக சுவாமி பண்ணக்கூடிய பல முயற்சிகளில் ஒன்றாக இருக்கக்கூடியவை. அந்த கிரமத்திலே அடியேனையும் ஒரு பெரியாழ்வார் திருமொழியிலே ஒரு பதிகத்துக்கு அர்த்தங்களை விண்ணப்பிக்க வேணும் என்று சுவாமி நியமித்துள்ளார். அந்த நியமனத்தின் பேரிலே இன்றைய தினம் பெரியாழ்வார் திருமொழியிலே 3ஆம் பத்து 8ஆம் பதிகம் நல்லதோர் தாமரை பொய்கை என்கிற அற்புதமான பதிகம். அந்த பதிகத்தை நாம் அனுபவிக்கலாம். காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீ உவே அண்ணங்கராச்சாரியார் சுவாமி திவ்யார்த்த தீபிகை என்று 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கும் எளிய விளக்க உரையை அருளியிருக்கிறார். அதை துணையாக கொண்டு நாம் இன்றைய தினம் இந்த அனுபவத்தை பண்ணலாம். பெரியாழ்வார் கண்ணன பெருமானை முழுக்க நன்றாக அனுபவித்தவர். போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் என்று அவருக்கு ஒரு பெருமை உண்டு. அதாவது பகவத் அனுபவம் என்கிற போகம் அதை நன்றாக பண்ணியவர், ஒரு குறையும் இல்லாமல்
பண்ணியவர் பெரியாழ்வார் என்று காட்டப்படுகிறது. அப்படி என்ன அனுபவத்தை பெரியாழ்வார் பண்ணிவிட்டார் என்றால், முக்கியமாக கிருஷ்ணானுபவத்தை முழுக்க இவர்தான் ஆச்சரியமாக எடுத்து அனுபவித்திருக்கிறார். கண்ணன பெருமான் அவதரிப்பது தொடங்கி ஒவ்வொரு குழந்தை பருவமும் இவராலே நன்றாக அனுபவிக்கப்பட்டிருக்கிறது. எம்பெருமானுக்கு தொட்டிலிடுவது, அவனுக்கு நாமகரணம் பண்ணி அந்த எம்பெருமானுக்கு பரிசுகளை எல்லாம் கொடுப்பது, அதற்கு பிறகு அவன் தவழக்கூடிய நிலையிலே இருப்பது, எழுந்து வீற்றிலிருந்து யசோதை பிராட்டியை ஆனந்திப்பிப்பது, அதுக்கு மேலே தளர் நடையிட்டு நடப்பது, கண்ணனுக்கு உணவூட்டுவது, இன்னும் பல பல சரித்திரங்கள், பல பல லீலைகள். இவற்றையெல்லாம் யசோதை பிராட்டி எப்படி அனுபவிப்பாளோ அந்த அனுபவத்தை முழுக்க முழுக்க பெரியாழ்வார் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியிலே செய்திருக்கிறார். அதிலே 3ஆம் பத்து 6ஆம் பதிகம் வரை கிருஷ்ணானுபவத்தை நன்றாக தாமும் அனுபவித்து நமக்கும் அதை காட்டிக் கொடுத்திருக்கிறார். அதற்கு மேலே 3ஆம் பத்திலே 7ஆம் பதிகம் 8ஆம் பதிகம், இந்த 2 பதிகங்களிலே பெரியாழ்வார் பெண் பாவனையிலே பாசுரங்களை பாடுகிறார். இங்கே தொடங்கி நம்மாழ்வார் பராங்குஷ நாயகியாக இருந்திருக்கிறார், நமக்கு நன்றாக தெரியும். திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகியாக இருந்திருக்கிறார், அதுவும் நாம் நன்றாக அனுபவித்திருக்கிறோம். அதே போல பெரியாழ்வாரும் விஷ்ணு சித்த நாயகியாக எழுந்தருளியிருக்கிறார். அந்த அனுபவத்தை தான் இந்த 2 பதிகங்களிலே முதலிலே நாம் அனுபவிக்கிறோம். அதிலும் இந்த 2 பதிகங்களிலேயும் பெரியாழ்வார் தாயார் பாசுரமாக இந்த பாசுரங்களை அமைத்திருக்கிறார். பெண் பாவனையிலே நம்மாழ்வார் பாடினாலும் சரி, திருமங்கை ஆழ்வார் பாடினாலும் சரி, அவர்கள் எல்லாம் எப்படி பாடுகிறார்கள் என்றால் 3 நிலைகளிலே பாடுகிறார்கள். தாயார் பாசுரமாக இருக்கும், தோழி பாசுரமாக இருக்கும், தலைமகள் பாசுரமாக இருக்கும். தாயார் பாசுரம் என்றால் உபாயத்திலேயே நோக்கமாக இருக்கும். தன்னுடைய பெண் பிள்ளை எம்பெருமானை அடைய பார்க்கிறாள். அப்படி அடைய பார்க்கும் பொழுது தானே போய் எம்பெருமானை அடைய பார்த்தாள் என்றால் இந்த திருத்தாயார் அதை பொறுத்து கொள்ள மாட்டாள். அது என்ன, நம்முடைய குடிக்கு அதெல்லாம் பொருத்தமற்றது, நாம் எல்லாம் பிரபன்னர்கள், சரணாகத்தர்கள், பகவான் வந்து நம்மை கை கொள்ள வேண்டுமே தவிர நாம் நம்முடைய முயற்சியாலே பகவானை அடைய பார்க்க கூடாது என்று உபாயத்திலே நோக்காக இருந்து கொண்டு தன்னுடைய பெண்ணை தடுப்பாள். இதுதான் பொதுவாக தாய்ப்பாசுரத்திலே இருக்கக்கூடிய விஷயம். தலைமகள் பாசுரமாக இருந்தால் கிரமத்தை எல்லாம் பார்க்க மாட்டாள். நமக்கு தேவை இப்பொழுது தலைமகனான நாயகனான பகவானை அடைய வேண்டும். அதுக்கு எந்த வழி வேணா எடுத்துக்கொள்ளலாம், இந்த வழிதான் அந்த வழிதான் என்று கிடையாது, எந்த வழி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று உப்பேயத்திலே நோக்காக தலைமகள் பாசுரம் இருக்கும். தோழி பாசுரம் சம்பந்தத்தை நன்றாக எடுத்து காட்டும். ஜீவபர சம்பந்தம், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை, ஒரு நாயகனுக்கும் நாயகிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமாக தோழி பாசுரத்திலே நன்றாக எடுத்து காட்டப்படும். இதை நம்முடைய பெரியோர்கள் மிக அழகாக விளக்கி இருக்கிறார்கள். அழகியமனார் பெருமாள் நாயனார் தோழி, தாய், திருத்தாயார், தலைமகள் பாசுரங்கள் சம்பந்த உபாய பலங்களிலே நோக்காக இருக்கும் என்று எடுத்து காட்டியிருக்கிறார். அதுக்குன்னு ரொம்ப விரிவான ஒரு சூர்ணிக்கையே இருக்கு ஆச்சாரிய ஹிருதயத்திலே. அப்படி இந்த திருத்தாயார் பாசுரமாக இங்கே பெரியாழ்வார் இந்த 2 பதிகங்களையுமே காட்டியிருக்கிறார். 3ஆம் பத்து 6ஆம் பதிகத்திலே கண்ணன் பெருமான் குழலுவதை நன்றாக அனுபவித்தார். குழல் ஊதினால் பெண்கள் எல்லாம் அவனை நோக்கி போவார்கள். இப்போ அந்த பாவனை அப்படியே எடுத்துக்கொள்கிறார். இந்த இடத்திலே பெரியாழ்வார் ஒரு பெண்ணாக மாறி எம்பெருமானை நோக்கி போவதை போலவும், அந்த சமயத்தில் அந்த பெண்ணுடைய திருத்தாயார், அந்த திருத்தாயாரும் பெரியாழ்வாரே தான். இங்கே
இப்ப தலைமகள், தோழி, தாயார் பாசுரம்லாம் பாக்குறோமே, இதெல்லாம் அந்த ஆழ்வாரே தான். நம்ம ஆழ்வாருடைய பாசுரங்கள்ல 3 நிலைகள் இருக்குன்னா, அவரே தான் தலைமகள், அவரே தான் திருத்தாயார், அவரே தான் தோழியாகவும் இருப்பார். அந்த நிலைகளை அடைகிறார். அதே போலத்தான் இங்க பெரியாழ்வார் தன்னுடைய பெண்ணானவள் இப்படிப்பட்ட கண்ணனிடத்திலே எவ்வளவு ஆசை கொண்டிருக்கிறாள், அந்த கண்ணனை பிரிந்து எப்படி வருந்துகிறாள் என்பதையெல்லாம் ஐயப்புழுதி உடம்பளைந்து என்று அந்த பதிகத்திலே 7ஆம் பதிகத்திலே நன்றாக காட்டினா, அதை முன்பே நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். அதைத் தொடர்ந்து இந்த 8ஆம் பதிகம், அதுதான் நமக்கு இன்னைக்கு விஷயம். இந்த 8ஆம் பதிகத்திலே நல்லதோர் தாமரை பொய்கை என்கிற பதிகத்திலே என்ன அனுபவம் என்றால், ரொம்ப அழகான ஒரு விஷயம். இவளுக்கு, இந்த திருத்தாயாருக்கு தன்னுடைய பெண்ணானவள் கண்ணனிடத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்டிருக்கிறாள் என்பது தெரிந்துவிட்டது. பந்துக்கள் எல்லாம் வந்து உபதேசம் பண்ணுகிறார்கள், இந்த பெண்ணை இனிமே நீ வைத்துக் கொள்ளாதே, அவளுக்கு பிடித்தவனிடத்தில் கொண்டு போய் விட்டுவிடு என்றெல்லாம் உபதேசம் பண்ணுகிறார்கள். ஆனா இவள் அதை கேட்கவில்லை. தன்னிடத்திலேயே தன்னுடைய பெண்ணை வைத்துக் கொண்டிருக்கிறாள். ராத்திரி இந்த தாயாரும் பெண்ணும் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது கண்ணன பெருமானுக்கு இந்த பெண்ணிடத்திலே மிகுந்த ஆசை. எப்படி இவளுக்கு கண்ணனிடத்துல அவ்வளவு ஆசையோ, அதே போல கண்ணனுக்கும் இவளிடத்துல ஆசை. அதனாலே அவன் நேரே புறப்பட்டு இங்கே வந்து விட்டான். அவன் வந்து இந்த பெண்ணை அழைத்து கொண்டு போய்விடுகிறான். அழைத்து கொண்டு போன பிறகு இப்ப இந்த திருத்தாயாருக்கு விழிப்பு வருகிறது. விழிப்பு வந்து பக்கத்துல பார்த்தா தன்னுடைய பெண்ணை காணோம். அப்பொழுது அவள் என்ன பண்ணுகிறாள்? ஓ, இப்படி இவளை யாரோ அழைத்து கொண்டு போய்விட்டார்களே. யார் அழைத்து போயிருக்க முடியும்? கண்ணன் தான் வந்து அழைத்து போயிருப்பான், எம்பெருமான் தான் வந்து அழைத்து போயிருப்பான், வேறு யாரையும் அழைத்து போக மாட்டார்கள். அதனாலே அவர்கள் போற வழியிலே ஜாகிரதையாக போய் சேர்ந்தார்களா, ஊர் போய் சேர்ந்தார்களா, அங்கே போய் சேர்ந்த பிறகு என்ன ஆகுது, அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கொள்கிறார்களா, நல்ல சிறந்த முறையிலே கல்யாணம் பண்ணிக்கொள்கிறார்களா, இல்ல சுருக்கமாக பண்ணிக்கொள்கிறார்களா, மாமியார் மாமனார் எல்லாம் இந்த பெண்ணை எப்படி நடத்துகிறார்கள் என்று இந்த பதிகம் முழுக்க நிறைய சந்தேகங்கள் அவளுக்கு, திரு தாயாருக்கு. ஏன்னா மதுரை புறம் புக்காள்களோ, ஓர் ஏச்சுக்குள் ஆயிடுங்களோ, தோரணம் நாட்டிடுங்களோ என்று எல்லா பாசனத்திலையும் கொலோ கொலோன்னு, கொலோன்னா சந்தேகம், கேள்வி. அப்படி இவள் சந்தேகப்படும்படிக்கு இந்த பதிகத்தை பெரியாழ்வார் அமைத்திருக்கிறார். இதற்கு காஞ்சி சுவாமி அருடைய இந்த வியாக்கியானத்தை கொண்டு நாம் இந்த அனுபவத்தை தொடங்கலாம். முதல்ல ஒரு அவதாரிகை, சுருக்கமான அவதாரிகை. தன் மகளுக்கு எம்பெருமான் பக்கல் உள்ள அன்பு மிகுதியை கண்ட திருத்தாயார் இவளுக்கு அவனோடு கலவை உண்டாய்த்தென்னு தான் அறிந்தும் லோகாபவாதம் பிறப்பதற்கு முன் இவளை அவன் பக்கலிலே கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று பந்துக்கள் சொல்லிய பின்பும் அவளை தாயார் எம்பெருமான் பக்கலிலே கொணர்ந்து சேர்க்காது ஒழிகையாலே, எம்பெருமானுக்கு இந்த பெண்ணுக்கு, எம்பெருமான் விஷயத்திலே இந்த பெண்ணுக்கு மிகுந்த ஆசை இருக்கிறது. அதை பார்த்தால் திருத்தாயார், பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்செடுத்து இந்த பெண்ணுக்கும் எம்பெருமானுக்கும் கலவி ஆகிவிட்டது, சேர்ந்து விட்டார்கள் என்பதை அவள் உணர்ந்து விட்டாள். அதை உணர்ந்தும் கூட இந்த பெண்ணை கொண்டு போய் எம்பெருமானிடத்தில் அவள் சேர்த்து வைக்கவில்லை. அதே போல பக்கத்திலே இருப்பவர்கள்லாம் வந்து சொல்லுகிறார்கள் இவளிடத்துல, லோகாபவாதம் பிறப்பதற்கு முன் உலகத்திலே ஒரு அவப்பெயர், அப்பவாதம்னா அவச்சொல், ஒரு கெட்ட பெயர், அது வந்துறதுக்கு முன்னாடி நீயே இவளை கொண்டு போய் எம்பெருமானிடத்திலே சேர்த்து விடு என்று சொல்லுகிறார்கள். ஆனா அதையும் இவள் கேட்கவில்லை. அந்த பெண்ணை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அவன் தானே ஏகாந்தமாக இரவில் வந்து, அப்ப அந்த எம்பெருமான் தானே ஏகாந்தமாக தனியாக இரவிலே வந்து ஒரு படுக்கையில் தாயுடன் படுத்திருந்த இவளை எழுப்பி திருவாய்ப்பாடியேற கொண்டு போக, ஒரு படுக்கையிலே இந்த தாயாரும் இந்த பெண்ணும் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்ணை எழுப்பி இவன் திருவாய்ப்பாடிக்கு கூட்டு கொண்டு போய்விடுகிறான் கண்ணன் எம்பெருமான். அதன் பிறகு கண் விழிக்கிறாள் இந்த திருத்தாயார். படுக்கையில பார்த்தா பெண்ணை காணோம். அதனாலே மிகவும் வருத்தப்பட்டு கதறினாள். இப்படி கதறினபடியை கூறுவது இத்திருமொழி. இந்த திருமொழியில இந்த கதறல் தான் நன்றாக வெளியிடப்பட்டிருக்கிறது என்று முதலிலே காட்டுகிறார். இதனால என்ன சொல்லப்படுறது? இதனால் இவ்வாழ்வாருக்கு பகவத் விஷயத்தில் உள்ள அபினிவேஷ அதிசயம், இந்த ஆழ்வாருக்கு எம்பெருமான் விஷயத்திலே எவ்வளவு அபினிவேஷ அதிசயம், அபினிவேஷம்னா பெரிய ஆசை,
அதனுடைய அதிசயம்னா அது இன்னும் பெருசா இருக்குங்கிறது. பெரிய ஆசை, அது இவளுக்கு பெருசா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த நிலையை இங்கே ஆழ்வார் காட்டுகிறார் என்று முக்கியமான விஷயம். இப்படி கதறுவதனால என்ன தெரிகிறது? எம்பெருமானை இந்த ஆழ்வார் மிகவும் விரும்புகிறார் என்பது தெரிகிறது. பெரிய திருமொழியில் கள்வன்கொல் யானறியேன் என்ற திருமொழியை ஒரு புடை ஒத்திருக்கும் இத்திருமொழி. பெரிய திருமொழியிலே, திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே கள்வன்கொல் யானறியேன் என்று ஒரு பதிகம். அந்த பதிகமும் கிட்டத்தட்ட இதே விஷயம்தான். அங்கே பரகால நாயகி, வயலாளி மணாளன். பரகால நாயகி எம்பெருமானை அடைய வேண்டும் என்று மிகவும் விரும்புகிறாள், காத்து கொண்டே இருக்கிறாள். ஒரு நாள் ராத்திரி பரகால நாயகியும் அவளுடைய திருத்தாயாரும் படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வயலாளி மணாளன் அங்கே வருகிறான். கருத்த திருமேனியோடே ராத்திரியிலே வந்து இவளை மட்டும் தட்டி எழுப்பி அழைத்து கொண்டு போகிறான். அதான் கள்வன்கொல் யானறியேன், கரியான ஒரு காளை வந்து என்று அந்த பாசுரத்திலே திருத்தாயார் பாசுரமாக திருமங்கையாழ்வார் அருளி செய்திருக்கிறார். அதே விஷயம்தான் இங்கே இவராலேயும் காட்டப்பட்டிருக்கு என்பதை காஞ்சி சுவாமி இந்த முன்னுரையிலே சுருக்கமாக எடுத்து காட்டியிருக்கார். மேலே இந்த பாசுரங்களுக்கான அர்த்தம் ஒரு பாசுரத்தையும் சுருக்கமாக அனுபவிக்கலாம். நல்லதோர் தாமரை பொய்கை நாள்மலர் மேல் பனி சோர அள்ளியும் தாது முதிர்ந்துட்டு அழகழிந்தால் ஒத்ததாலோ இல்லம் வெறியோடித்தாலோ என்மகளை எங்கும் காணேன் மல்லரை அட்டவன் பின் போய் மதுரைப்புறம் புக்காள்களோ. இந்த பெண் பிள்ளையானவள் அவள் இங்கே படுத்திருந்தால் இப்பொழுது காணவில்லை. அந்த மல்லர்களை எல்லாம் கொன்ற எம்பெருமான் அவன் பின்னாடி போய் இவள் மதுரைப்புறம் புக்காள்களோ. இந்த மதுரைக்கு அருகிலே, புறம்னா வெளியில இல்லையா, மதுரை புறம்னா மதுரைக்கு வெளியிலே, புக்காள்களோ மதுரைக்கு வெளியில எது இருக்கு? திருவாய்ப்பாடி இருக்கு. அதாவது திருவாய்ப்பாடிக்கும் மதுரைக்கும் நடுவிலே, வடமதுரைக்கும் நடுவிலே இந்த யமுனா நதி ஓடுகிறது. ஒரு பக்கம் மதுரா, இன்னொரு பக்கம் திருவாய்ப்பாடி கோகுலம். அப்படித்தான் அங்கே இருந்தது. அப்படி இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கு. இந்த இப்பவும் நாம் இந்த வடமதுரை விருந்தாவனம் அங்கெல்லாம் போனோம்னா ஒரு பக்கம் யமுனைக்கு ஒரு பக்கம் மதுரா நகரம், இந்த பக்கம் திருவாய்ப்பாடி என்று இருக்கும். அங்கே போய் சேர்ந்தாளா என்னுடைய பெண் என்று முதல்ல சந்தேகப்படுகிறார். எல்லாமே சந்தேகம் தான் இந்த பாசுரத்துல. பதவுரை பார்க்கலாம். நல்லதோர் தாமரை பொய்கை, அழகிய ஒரு தாமரை குளமானது, நல்ல அழகாக இருக்கக்கூடிய ஒரு தாமரை குளம், தன்னிடத்தில் உள்ள நாள் மலர் மேல் பனி சோர, அப்போதளர்ந்த பூவின் மேல் பனி பெய்ததனால், அப்போதான் ஒரு தாமரை மலர்ந்திருக்கு, அது மேலே பனி வந்து பெய்கிறது. இப்படி பனி பெய்வதனால் அல்லியும் தாது முதிர்ந்துட்டு, அல்லி தாதுன்னா உள்ளிதழ் புறவிதழ்னு காட்டுறார். அந்த புஷ்பத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதி, வெளியே இருக்கக்கூடிய பகுதி, இதெல்லாம் உதிரப்பெற்று இந்த பனியுடைய கனத்தினாலே இந்த இதழ்கள் எல்லாம் உதிரப்பெற்று அழகழிந்தால் ஒத்தது, அழகு அழியப் பெறுவது போலே. எப்படி இந்த தாமரை தன்னுடைய அழகையை இழந்திருக்குமோ அதே போல இல்லம் வெறியோடிற்று, இவ்வீடானது வெறிச்சென்று இருக்கிறது. அந்த தாமரைக்கு உள்ளிதழ் புற இதழ் விழுந்தெடுத்து, அதனால அது அழகு அழிந்து போய்விட்டது. அதே போல இந்த ஊர், இந்த வீட்டுக்கு, இந்த கிரகத்துக்கு எது பெருமை சேர்க்கக்கூடியது? யார் பெருமை சேர்க்கக்கூடியவள் என்றால் இந்த பெண் பிள்ளை தான். ஆனா இந்த பெண் பிள்ளை இப்ப போனதுனாலே இந்த வீடானது வெறிச்சென்று இருக்கிறது. இப்பொழுது வெறிச்சுன்னு இருக்கு. வெறிச்சுன்னு இருக்குன்னா காலியா இருக்குன்னு அர்த்தம். என் மகளை எங்கும் காணேன், என் பெண் பிள்ளையை ஓரிடத்திலும் காண்கின்றேன், என்னுடைய பெண் பிள்ளையை ஒரு இடத்திலையும் நான் பார்க்கவில்லை. மல்லரை அட்டவன் பின் போய், சரி காணவில்லைன்னா வருத்தப்பட மாட்டாளான்னா எப்படின்னு தெரியும் அவளுக்கு. இவளும் கண்ணனையும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாள், இந்த கண்ணனும் இவளே ஆசைப்பட்டு கொண்டிருக்கான். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவன் வந்து எப்படியும் அழைத்து கொண்டு போவாங்கிறது தெரியும். அதனால சொல்லுகிறாள், மல்லரை அட்டவன் பின் போய், மல்லர்களை அழித்த கண்ணன்கிறான் பின் போய் மதுரைப்புறம், மதுரைக்கு அருகில் உள்ள திருவாய்ப்பாடியில் புக்காள்களோ, புகுந்தாளாவள் கொல், அவள் அங்கே புகுந்தாளா என்று முதல் பாசுரத்திலே காட்டுகிறார். இது முதல் பாசுரம். அடுத்தது, ஒன்றும் அறிவொன்றில்லாத ஒருவரை கோபாலர் தங்கள் கன்று கால் மாறுமா போலே கண்ணி இருந்தாளை கொண்டு நன்றும் கிரி செய்து போனான் நாராயணன் செய்த தீமை என்றும் எமர்கள் குடிக்கு ஓர் ஏச்சுக்கோல் ஆயிடுங்களோ. எங்களுடைய குடிக்கே ஒரு ஏச்சாக ஆகிவிடுமா? ஏச்சுன்னா ஒரு பழிச்சொல். இந்த பாசுரத்துல முன்னாடியே சொன்னேன், இந்த எல்லா பாசுரமே சந்தேகமா தான் இருக்குன்னு.
நாராயணன் இங்கே இவளை கூட்டிக் கொண்டு போய்விட்டான், அதனால எங்களுடைய குடிக்கு இது ஒரு ஏச்சாக ஆகிவிடுமா, ஐயோ இப்படி இழந்துட்டாளே என்று சொல்லுவார்களா என்று கேள்வி கேட்கிறார். அப்படின்னா அது இன்னொன்னே வச்சுக்கணும். ஓய் நாராயணனே கொண்டு போயிட்டானா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்பார்களா, அது ஒரு கொண்டாட்டமாக ஆகுமா அப்படின்னு வச்சுக்கணும். ரெண்டு அர்த்தமும் உண்டு, ஏன்னா சந்தேகம்ங்கிறதுனால அப்படி. பதவுரை. ஒன்றும் அறிவொன்று இல்லாத பொருந்திய ஞானம் சிறிதும் இல்லாதவர்களும், அவர்களுக்கு பொருந்திய ஞானம் இல்லைங்கிறார். யாருக்கு? கோபாலர், இந்த இடையர்களுக்கு, பசுமைப்பவர்களுக்கு பொருந்திய ஞானம் இல்லை. ஒரு காரியத்தை பண்ண சொன்னா பண்ணிடுவார்கள், ஆனா அவர்களுக்கு நல்ல பொருந்திய ஞானம் சிறிதும் இல்லாதவர்கள். உருவரை ரூபஹீனர்களுமான, உருவமும் அவர்களுக்கு நன்றாக பேணப்படாது. அதாவது அறிவும் குறைவா இருக்கு, உருவமும் நன்றாக இல்லை. அறிவு ஏன் குறைவா இருக்குன்னா, எப்பொழுதும் அவர்கள் மாடு கன்றுகளிலே பொழுதை போக்குவதனாலே அவர்களுக்கு மேலே மேலே விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அறிவு குறைவாக இருக்கு. எப்பொழுதும் மாடு கன்றுகளோட இருப்பதனால வெளியில போறது இப்ப நாமெல்லாம் ஏதோ வெளியில போனா அழகுபடுத்திக்கிறோம், ஏதோ முக்கியமான நாள்னு அழகுபடுத்திக்கிறோம். அதே போல அவர்கள் இருக்கார்கள்னா அவர்களுக்கு ஒரு நாள் விட்டா ஒரு நாள் தொடர்ந்து அவர்கள் இந்த மாடு கன்றுகளையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அதனால அவர்களுடைய ரூபம் அவ்வளவு அழகாக இல்லை. கோபாலர் தங்கள், அவர்கள் யார்? இடையரானவர்கள். கன்று கால் மாறுமா போலே, கண்ணுக்கழகிய கன்றுகளை உடையவர்கள் அறியாமல் களவிலே கொண்டு போவது போல. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணுக்குட்டிகளை திருடின்னு போயிடுவாளாம். அழகா இருக்கிற கண்ணுக்குட்டிகளா பார்த்து யார் சொந்தக்காரனோ அவனுக்கு தெரியாமல் திருடி கொண்டு போவார்களாம். அதே போலே கன்னி இருந்தாளை, கன்னிகை பருவத்தளாய் எனக்கு அடங்க இருந்த பெண்ணை, எனக்கு அடங்கி இருக்கக்கூடிய பெண், இவள் கன்னி பருவத்திலே இருக்கிறாள். அப்படிப்பட்ட என்னுடைய பெண்ணை நன்றும் கிரி செய்து நல்ல உபாயங்களை பண்ணி, நல்ல நல்ல யோஜனைகளை பண்ணி கொண்டு போனான். தெரியாமல் அபகரித்து கொண்டு போன நாராயணன் செய்த தீமை, கண்ணபிரான் செய்த தீம்பானது. இங்க தீமைங்கிறான அது நன்மை தானே. எம்பெருமான ஒரு ஆத்மாவை கை கொண்டால் அது நன்மை தானேன்னா, இந்த சமயத்துல அவளுக்கு அந்த பிரிவாற்றாமையினாலே இப்படி சொல்லுகிறாள். நாராயணன் செய்த தீமை, கண்ணபிரான் செய்த தீம்பானது எமர்கள் குடிக்கு எங்கள் குலத்துக்கு என்றும் ஓர் ஏச்ச ஆயிடும் கொலோ, சாஸ்வதமான ஒரு பழிப்பாக தலை கட்டுமோ, இது நிரந்தரமா இது ஒரு பழிப்பாகவே இருந்துருமோ என்று இந்த பாசகத்திலே கேட்கிறார். கன்று கால் மாறுதல் ஆவது. கன்று கால் மாறுவதுன்னா என்ன? கன்று கால் மாறுமா போலேன்னு இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத காட்டுறார். தீயவையாயுள்ள தங்கள் கன்றுகளை உங்களுடையவை என்று பிறர்க்கு காட்டி, நல்லவையாயுள்ள அவர்கள் கன்றுகளை தங்களுடையனவாக்கி கொள்ளுதலும். முதல்ல ஒரு அர்த்தம் காட்டுறார். அதாவது தங்களுடைய கன்றுகள் சிலது நன்னா இல்லாம இருக்கலாம், அதை கொண்டு போய் உங்களோட தான் இந்த கன்றுக்குட்டி அப்படின்னு சொல்லி நல்லவையா இருக்கக்கூடிய கன்றுகளை எடுத்து தாங்கள் வைத்துக் கொள்வது. இதுக்கு ஒரு கன்று கால் மாறுவதுன்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு. அதே போல அழகிய கன்றுகளை உடையவர்கள் அறியாமல் களவு வழியால் நிலை பெயர்த்து கொண்டு போதலும். நல்ல அழகான கன்றுக்குட்டிகளை வைத்திருப்பவர்கள் அவர்களுக்கு தெரியாமல் அதை திருடி கொண்டு போவது என்று ரெண்டு அர்த்தம் காட்டுற. ஒண்ணு இருக்கிற கன்றுக்குட்டியை மாத்திக்கிறது, இல்ல புதிதாக கன்றுக்குட்டியை திருடி கொண்டு வருவது. இதான் கன்று கால் மாறுதல் என்று காட்டுகிறார். பிற்பட்ட பொருளை இவ்விடத்துக்கு சேரும் என கொல்லப்பட்டது. ஆனா பிற்பட்ட பொருள் தான் இந்த இடத்துக்கு சேரும், பொருத்தமாக இருக்கும் என்று காட்டுகிறார். ஏன்னா இங்கே கண்ணுக்குட்டி எடுத்துக்கொண்டு போவது எதே போல என்ன, கண்ணியை கை கொண்டு போவது போல. அதனால நேரே அங்கே எதே மாத்திட்டு தான் போலியே. அதனால இந்த இடத்துல இதுதான் பொருத்தமான அர்த்தம் என்று காட்டுகிறார். இங்க நன்றும் கிரி செய்கையாவது. இங்க நன்றும் கிரி செய்கைன்னா என்னது? பகலில் கொண்டு போனால் பலரிருந்து நிஷேதிக்க கூடும் என்று அனைவரும் உறங்கும் போது பார்த்து கொண்டு போதல். நல்ல கிரி செய்வதுன்னா நல்ல சாமர்த்தியமான சேவை பண்ணுவது. பகல்ல கொண்டு போனா நிறைய பேர் வந்து தடுத்துவார்கள், அதனால ராத்திரி எல்லாரும் உறங்கும் போது கொண்டு போதல். இப்படி இவன் செய்த தீமையானது குற்றமற்ற எங்கள் குடிக்கு ஸ்தாவரமான பழிப்பாகும். இப்படி இவன் பண்ணின இந்த தீம்பானது எங்களுடைய குடிக்கே ஒரு ஸ்தாவரம்னா நிலைத்திருக்கக்கூடியது, அப்படி ஸ்தாவரமான பழிப்பாகுமோ அன்றி எம்பெருமான் தானே வந்து கை கொண்டு போயினன் என்று இக்குடிக்கு ஏற்றமோ. முதல்ல கேட்டது இது பழியாகுமா அப்படின்னு கேட்கிறார். இல்லைன்னா எம்பெருமானே வந்து கை கொண்டு போயினான், அப்படிப்பட்ட இந்த போயினான் என்பது இந்த குடிக்கு ஏற்றமாகுமோ என்பது நான்காம் அடியின் கருத்து என்று இந்த கடைசி வரைக்கும் என்ன கருத்துங்கிறதை எடுத்து காட்டுகிறார். இது இரண்டாம் பாசுரம். ஒன்று வரி ஒன்றில்லாத ஒருவரை கோபாலர் தங்கள் கன்று கால் மாறுமா போலே கண்ணி இருந்தாலே கொண்டு நன்றும் கிரி செய்து போனால் நாராயணன் செய்த தீமை
என்று விமர்கள் குடிக்கு ஓர் ஏச்சுக்கொள் ஆயிடுங்களோ. அடுத்தது 3ஆம் பாசுரம். இந்த பாசுரத்திலே சரி, கண்ணன பெருமான் கூட்டிக் கொண்டு போய்விட்டான், அதை நாம் ஒன்றும் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அங்கே போய் அவர்களுக்கு எப்படி கல்யாணம் நடந்தது, நன்றாக விமர்சையாக நடந்ததா, இல்லை ஏகாந்தமாக பண்ணி கொண்டார்களா என்று அதை பற்றி சொல்லக்கூடிய பாசுரம். குமரிமணம் செய்து கொண்டு கோலம் செய்து இல்லத்திருத்தி தமரும் திறரும் அறிய தாமோதரர்க்கு என்று சாற்றி அமரர் பதியுடை தேவி அரசாணியை வழிபட்டு துமிழமன பறை கொட்டி தோரணம் நாட்டிடுங்களோ என்று 3வது பாசுரம். குமரிமணம் செய்து கொண்டு கன்னிகை அவஸ்தையில் செய்ய வேண்டிய மங்கள விசேஷத்தை செய்து, ஒரு பெண் கன்னிகையாக இருக்கும் பொழுது அவளுக்கு செய்ய வேண்டிய சில விசேஷமான சடங்குகள் அதையெல்லாம் செய்து, கோலம் செய்து, ஆடை ஆபரணங்களால் அலங்கரித்து, நல்ல வஸ்திரங்களை எல்லாம் அவளுக்கு கொடுத்து அதை அவள் அணிந்து கொள்ளும்படிக்கு பண்ணி, இல்லத்திருத்தி, இல்லம்னா இந்த இடத்துல விவாக மந்திரம், கல்யாண மண்டபம் போல, அதிலே அமர வைத்து உட்கார வைத்து தமரும் பிறரும் அறிய தாமோதரருக்கு என்று சாற்றி பந்து வர்க்கங்களும் மற்றுமுள்ள உதாசீனர்களும் அறியும்படி இவள் கண்ணபிரானுக்கு கொடுக்கப்பட்டாள் என்று சொல்லி, இவள் கண்ணபிரானுக்கு என்றே ஆக்கப்பட்டிருக்கிறாள், இவர்களுக்கு கல்யாணம் ஆகிறது என்று சொல்லி அமரர் பதியுடை தேவி. அதற்கு பிறகு அமரர் பதின்னா அமரர்கள்னா தேவர்கள், அவர்களுக்கு தேவன், பதின்னா இங்க தேவன் சுவாமின்னு அர்த்தம். அப்படி தேவாதி தேவனான கண்ணபிரானுக்கு மனைவியாக பெற்ற என் மகள், அப்படி கண்ணபிரானுக்கு மனைவியாக ஆனாளே, அப்படிப்பட்டவள் ஜாதிக்கு தக்க ஒழுக்கமாக அரசாணியை வழிபட்டு, அந்த இடையர் குலத்திலே பண்ணக்கூடிய சில காரியங்கள், அரசன் கிளையை பிரதட்சிணம் பண்ண, அரச மரத்தினுடைய கிளையை பிரதட்சிணம் பண்ணுவதுங்கிறது அது இடையர் குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அப்படி அதை பண்ண துமிலமிழ பறை கொட்டி பேரொலி கிளம்பும்படி பறைகளை முழக்கி தோரணம் நாட்டிடுங்களோ, மகர தோரணங்களை ஊரெங்கும் நாட்டி அலங்கரித்து கொண்டாடுவார்களோ. இந்த பெண் இப்படி கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கிறாள் என்று பெரிய பறையை கொட்டி, பறையை நன்றாக முழக்கி, அந்த தோரணங்கள் எல்லாம் கட்டி பெரிய விதத்திலே கொண்டாடுவார்களா என்று இந்த பாசுரத்துக்கான பதவுரை. இதுக்கு விளக்க உரை, வியாக்கியானம். கண்ணபிரான் தன் மகளை கிரி செய்து கொண்டு போனமையை பற்றி சிந்தித்து பயனில்லை என்று அச்சிந்தையை விட்டுட்டு, போன பாசுரத்திலே இந்த கண்ணபிரான் எப்படி கொண்டு போனான், ஏதோ பெரிய உபாயத்தை எல்லாம் பண்ணி அவளை அழைத்து கொண்டு போய் விட்டான் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தா. அதையெல்லாம் இந்த பாசுரத்தை திருத்தாயார் விட்டுட்டாள். அந்த பேசி என்ன பிரயோஜனம், அவன் தான் போயாச்சே, கூட்டிட்டு போயாச்சே, இனிமே என்ன நடக்கிறதுங்கிறத பார்க்கலாம், அங்கே போயாவது அவள் நன்றாக என்னுடைய பெண் பிள்ளையை அவர்கள் பார்த்து கொள்வார்களா என்பதை, அதாவது முதல்ல கல்யாணம் தொடங்கி அந்த சடங்குகள் எல்லாம் விமர்சையாக பண்ணுவார்களா என்று அது தொடங்கி இங்கே காட்டுகிறான். புக்ககத்து தலைவர்கள் இவளுக்கு விவாக அங்கமாக செய்ய வேண்டிய தோழிப்புழுங்கள் முதலிய மங்கள காரியங்களை அடைவுபடச் செய்து, சீர்மை குன்றாமல் அலங்காரங்களையும் அமைத்து, மணமாளிகையில் சகல ஜனங்களையும் அழைத்து விதிப்படி இவளை கண்ணனுக்கு தேவியாக தருகிறோம் என்று வெளிப்படையாக சொல்லி, அந்த விவாகத்துக்கு அங்கமாக செய்ய வேண்டிய பல பல காரியங்கள், இந்த பெண்களை எல்லாம் சேர்த்து வைப்பது, அவர்களுக்கு விசேஷமான பரிசுகளை கொடுப்பது, அதுக்கு மேலே அவர்களுக்கு அலங்காரம் பண்ணுவது, இதையெல்லாம் நன்றாக சீர்மை குன்றாமல் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அலங்காரங்களையும் அமைத்து, நல்ல அலங்காரங்களை எல்லாம் பண்ணி, மன மாளிகையில் கல்யாண மண்டபத்திலே சகல ஜனங்களையும் அழைத்து விதிப்படி இவளை கண்ணனுக்கு தேவியாக தருகிறோம் என்று வெளிப்படையாக சொல்லி, நன்றாக வெளிப்படையாக அறிவித்து, இவளை கண்ணனுக்கு மணமுடித்து வைக்கிறோம், இவளை தேவியாக அவளுக்கு கண்ணனுக்கு ஆக்குகிறோம் என்று வெளிப்படையாக சொல்லி, பிறகு விவாக காலத்தில் அந்த விவாக சமயத்திலே சாதிக்கேற்ற ஆச்சார முறைமையின்படி, இந்த சாதிக்குன்னு அந்த குலத்துக்குன்னு ஒரு கிரமங்கள் இருக்குமே, அந்த முறைமையின்படி அலங்கார பீடத்தின் மேல் நாட்டும் அரசங்கிளையை, ஒரு அலங்கார பீடத்தை அமைத்து அதுக்கு மேலே அரசங்கிளையை நட்டு வைத்து இவள் வலம் வரும்படி செய்வித்து, இவள் நன்றாக அதை வலம் வரும்படிக்கு செய்து, விவாக சூச்சகமாக ஊரெங்கும் அலங்கரித்து, இந்த விவாகம் நடக்கிறதுங்கிறதை உலகத்துக்கு காட்டும்படிக்கு எல்லாம் ஊரெங்கும் நன்றாக அலங்காரம் பண்ணி, இவ்வகைகளால் கொண்டாட்டமும் கோலாகலமுமாக இருப்பார்களோ, இப்படியெல்லாம் கொண்டாட்டத்தை பண்ணுவார்களா, அன்றி கொண்டாட்டம் எதுக்கு என்று உபேட்சித்திருப்பார்களோ, இல்லைன்னா
எதுக்கு இதுக்கெல்லாம் கொண்டாட்டம்? ஏதோ கண்ணன் அழைத்து கொண்டு வந்து விட்டான், அவர் 2 பேரும் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு எதையும் பண்ணாமல் விட்டுடுவார்களா என்று சந்தேகிக்கிறாள். ஒவ்வொரு பாசுரமே சந்தேகமா இருக்கிறதுனால இந்த பாசுரத்துல இந்த சந்தேகம். விமர்சையாக கல்யாணத்தை கொண்டாடுவார்களா, இல்ல அவர்கள் 2 பேரையும் ஏகாந்தமாக இருக்க விடுவார்களா என்று சந்தேகிக்கிறாள். அரசாணையை வழிபட்டு என்றது மற்றுமுண்டான சாதி தொழில்களுக்கெல்லாம் உபலட்சணம் என்க. இந்த இடத்துல இந்த அரசங்களையை சுற்றி வருவதுங்கிறது இன்னும் அது போல இருக்கக்கூடிய பல பல செயல்கள், அந்த குலத்துக்கு தகுந்த செயல்கள், அதையெல்லாம் சொல்வதாக வைத்துக்கொள்ள வேண்டும். உபலட்சண முறையிலே வைத்துக்கொள்ளும். உபலட்சணம்னா ஒண்ணு சொன்னா 10 சொன்னதுக்கு அர்த்தம். அப்படி இங்கே உபலட்சண முறையிலே சொல்லப்பட்டது என்று இந்த பாசுரத்திலே காட்டுறார். இது 3ஆம் பாசுரம். குமரி மணம் செய்து கொண்டு கோலம் செய்து இல்ல திருத்தி தமரும் பிறரும் அறிய தாமோதரர்க்கென்று சாற்றி அமரர் பதியுடை தேவி அரசாணியை வழிபட்டு துமிதவழப் பறை கொட்டி தோரணம் நாட்டிடுங்களோ. 3ஆம் பாசுரம். அடுத்தது 4ஆம் பாசுரம். மிக முக்கியமான பாசுரம் இந்த பதிகத்திலே. ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் கொண்ட உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண்மால் தான் கொண்டு போனான். பெருமகளாய் குடிவாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற வசோதை மருமகளைக் கண்டுகந்து மனாட்டுப்புறம் செய்யுங்களோ. இந்த பெண் என்னாலே மிகச்சிறந்த முறையிலே வளர்க்கப்பட்டாள். பெரிய பிராட்டியார் எப்படி இருக்கிறாளோ அவளைப் போல இந்த பெண்ணை நான் வளர்த்திருக்கிறேன். அந்த பெண்ணை எம்பெருமான் கொண்டு போய்விட்டான். இப்படிப்பட்ட பெரிய பிள்ளையை பெற்ற யசோதை என்னுடைய பெண் பிள்ளையை, அதாவது அவளுக்கு மருமகள், அந்த மன்னாட்டு பெண், அவளை கண்டு வந்து அங்கே என்னெல்லாம் பண்ணுவார்களோ, ஒரு மருமகள் வீட்டிற்கு வந்தால் அவளை எப்படியெல்லாம் நன்றாக நடத்துவார்களோ, அவளுக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் பண்ணுவார்களோ அதையெல்லாம் செய்வாளா மாட்டாளா என்று இந்த பாசுரத்திலே ரொம்ப அழகாக காட்டுகிறாள். ஒரு மகள் தன்னை உடையேன், ஒரே மகளை உடையலாகிய நான், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பெண் தான், உலகம் நிறைந்த புகழால் உலகமெங்கும் பரவின கீர்த்தியோடு திருமகள் போல வளர்த்தேன், பெரிய பிராட்டியாரைப் போல சீராட்டி வளர்த்தேன். பெரிய பிராட்டியார் எப்படி இருக்கிறாளோ, எவ்வளவு பெருமையோட எவ்வளவு சமிருத்தியோட இருக்கிறாளோ அவளைப் போல நானும் என்னுடைய பெண்ணை சீராட்டி வளர்த்தேன். இப்படி வளர்த்த இவளை செங்கன்மால் தான் கொண்டு போனான். செந்தாமரை கண்ணனான சர்வேஸ்வரன் தானே வந்து சாட்சாத்தாக வந்து நான் அறியாமல் கொண்டு போனான். தானே வந்தான், ஆள் அனுப்பி கொண்டு போல தானே வந்தான். எனக்கு தெரியாமல் அவன் கொண்டு போய்விட்டான். போனால் போகட்டும், அது நடக்கிறது நடந்ததாகவே இருக்கட்டும். பெருமகளாய் குடிவாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற யசோதை, இந்த இடைச்சேரியிலே பெருமகளாய் பிரதான ஸ்திரீயாய் குடிவாழ்க்கை வாழ்ந்து பெருமை தங்கிய பிள்ளையை பெற்றவளான யசோதை பிராட்டி. அந்த யசோதை பிராட்டி எப்படி இருந்தாள்? இடையர் குலத்துக்கு தலைவியாக நல்ல ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாள். அப்படிப்பட்டவள் ஒரு சிறந்த பிள்ளையை பெற்றாள், பெருமை தங்கிய பிள்ளையை பெற்றாள். அப்படிப்பட்ட யசோதை பிராட்டியானவள் மருமகளை கண்டு உகந்து, தன்னுடைய மருமகளான என் மகளை கண்டு மகிழ்ந்து, என்னுடைய மகள் அவளுக்கு மருமகள், அவளை பார்த்து மகிழ்ந்து ஆனந்தப்பட்டு மனாட்டுப்புறம் செய்யுங்களோ, மணவாட்டிக்கு செய்ய கடவதான சீர்மைகளை செய்வளோ. ஒரு மணவாட்டின்னா வீட்டுக்கு வந்த ஒரு பெண் மருமகள், அவளுக்கு செய்ய வேண்டிய சீர்மைகள் நன்மைகள் அதை பண்ணுவாளா என்று இந்த பாசுரத்திலே கேட்கிறாள். இது வியாக்கியானம். அரிய நோன்புகளை நோற்று அத்விதீயான பெண் பிள்ளையை பெற்ற நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பெண்ணை பெற்றேன். பெரிய நோன்புகளை எல்லாம் நோற்று தனித்துவம் வாய்ந்த பெண் பிள்ளையை பெற்றிருக்கிறேன். இவளை காவியங்கண்ணி எண்ணில் கடிமாமலர் பாவையொப்பாள் என்றபடி எல்லாருக்கும் வைலட்சண்யத்துக்கு உபமான பூமியாக சொல்லக்கடவளான பிராட்டியோடு ஒக்க உலகத்தார் எல்லாரும் புகழும்படி வளர்த்தேன். காவியங்கண்ணி எண்ணில் கடிமாமலர் பாவையொப்பாள்ங்கிறது திருமொழி பாசுரம், திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். கடிமாமலர் பாவையொப்பாள், இவள் இந்த காவியங்கண்ணி, காவினா ஒரு புஷ்பம், அந்த புஷ்பத்தை போன்ற கண்ணை உடையவளாக, அழகிய கண்ணை உடையவளாக அந்த அழகிய கண்ணை உடையவளாக இருக்கிறாள். அவள் எப்படி இருக்கிறாள்னா கடிமாமலர் பாவையொப்பாள், திருமகள் மலர்மகள்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய விராட்டியாருக்கு சமமானவள் என்னுடைய பெண் பிள்ளை அப்படின்னு பரகால நாயகியை பத்தி அங்கே திருமங்கை ஆழ்வார் காட்டினார். அதே போல எல்லாருக்கும் வைலட்சண்யத்துக்கு உபமான பூமியாக சொல்லக்கடவளான பிராட்டி. இந்த உலகத்திலே யாரை பார்த்தாலும் சாதாரணமா
ஒருத்தி ஒரு பெண் அழகாக இருக்கிறாள், நல்ல பவ்யத்தையோட இருக்காள்னா அப்ப என்ன சொல்லுவா எல்லாரும்? மகாலட்சுமி போல இருக்காளே அப்படின்னு தானே சொல்லுவா. இப்போ உலகத்திலே இருக்கிற எல்லாருக்குமே உபமான பூமியாக, அதாவது உபமான பூமின்னா உதாரணம் சொல்வதற்கு சிறந்தவளாக இருக்கக்கூடியவள் பிராட்டி தானே, பெரிய பிராட்டி தானே. யாருமே மற்ற யாரையும் சொல்றது இல்லையே, எல்லாரும் மகாலட்சுமியை போல இருக்கா அப்படின்னு தானே சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியை போலே உலகத்தார் எல்லாரும் புகழும்படி நான் அவளை வளர்த்தேன். இப்படி வளர்த்த இவளை எம்பெருமான் தானே நேரில் வந்து கை கொண்டு போனான், தானே வந்து அழைத்து கொண்டு போனான். தன்னுடைய அடியவர்களை அனுப்பி வர கூட்டிக் கொள்ளவில்லை, கருடாழ்வாரை அனுப்பி கூட்டிக் கொள்ளவில்லை, ஒரு தேரை அனுப்பி கூட்டிக் கொள்ளவில்லை, தானே நேரில் வந்தான், வந்து கை கொண்டு போனான். போகட்டும், அதை பத்தி இங்க சிந்தை இல்லை. போன விடத்தில் இவளுக்கு மாமியாரான யசோதை பிராட்டி இவளுடைய சௌந்தரியம் வியாமோகம் முதலிய குணங்களைக் கண்டு பெரும்பேறு பெற்றோம் என மகிழ்ந்து, இவளுக்கு மாமியாராக இருக்கக்கூடியவள் யாரு? யசோதை பிராட்டி. அவள் இந்த பெண்ணுடைய சௌந்தரியம், அழகு, வியாமோகம், கண்ணிடத்தில் இருக்கக்கூடிய காதல், இதையெல்லாம் பார்த்து பெறா பேறு பெற்றோம். பா, எவ்வளவு அழகான பெண்ணை பெற்றோம், எவ்வளவு நல்ல பெண்ணை பெற்றோம், கண்ணிடத்தில் எவ்வளவு அன்பு என்றெல்லாம் ஆனந்தப்பட்டு கல்யாண பெண்ணுக்கு செய்ய வேண்டிய சீர்மைகளை குறையறச் செய்வளோ, கல்யாண பெண்ணுக்குன்னு செய்ய வேண்டிய செயல்கள் அதையெல்லாம் இவள் நன்றாக செய்வாளா, இல்லை லௌகிக்கத்துக்கு தக்க அளவு அகிருதயமாக செய்து விடுவாளா, இல்லைன்னா உலகத்தார் பார்த்து எதுவும் சொல்லிடக்கூடாது, அதுக்காக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணி அகிருதயமாக மனசு இல்லாமல் செய்து விடுவாளோ என்று சம்சயிக்கின்றாள் என்று இந்த இந்த பாசுரத்திலே அவளுக்கான சந்தேகம், அதை எடுத்து காட்டுகிறார். இதிலே கூரத்தாழ்வான் திருநாட்டுக்கு எழுந்திருந்த போது எம்பெருமானார் இப்பாட்டை சொல்லி கதறி அழுதார் என்ற ஐதிஹ்யம் உணர்க. ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை காட்டுறார் காஞ்சி சுவாமி. கூரத்தாழ்வான் எம்பெருமானாருடைய பிரதான சிஷ்யர். அவர் எம்பெருமானார் இருக்கும் பொழுதே திருநாட்டுக்கு எழுந்தருளி விடுகிறார். அவர் திருநாட்டுக்கு எழுந்தருளக்கூடிய சமயத்திலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடுறது அவர் திருநாட்டுக்கு போக போகிறார் அப்படிங்கிறது. ஏன்னா கூரத்தாழ்வான் பெரிய பெரிய பெருமாளிடத்துல போய் சேவிக்கிறார். என்ன வேணும்னு கேட்க, பெரிய பெருமாளிடத்துல எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்கிறார். பெரிய பெருமாள் சரி உமக்கு தந்தோம், உமக்கு மட்டும் இல்லை உம்முடைய சம்பந்த சம்பதிகளுக்கும் கொடுத்தோம் என்று பெரிய பெருமாள் ஆழ்வானை பார்த்து சொல்லிவிடுகிறார். ஆழ்வான் மிகவும் மகிழ்ச்சியாக தன்னுடைய திருமாளிகைக்கு வருகிறார். எல்லாருக்கும் தெரிந்து விடுகிறது. உடனே அங்கே பெரிய கூட்டமே கூடி விடுகிறது. ஆழ்வான் திருநாட்டுக்கு போகிறார், பரமபதத்துக்கு போகிறார் என்பது தெரிஞ்சுவிடுது. அந்த சமயத்தில் எம்பெருமானாருக்கும் இந்த விஷயம் தெரிந்து விடுகிறது. மிகவும் வருத்தம் எம்பெருமானாருக்கு. நாம் இருக்கும் பொழுது ஆழ்வான் எப்படி நம்மை விட்டு போகலாம் என்று வருந்தி உடனே ஆழ்வானுடைய திருமாளிகை தேடி எம்பெருமானார் வந்துடுறார். வந்து எப்படியாவது எம்பெருமானார் ஆழ்வானை சமாதானப்படுத்திடலாம், இங்கேயே இருக்கிறதுக்கு நாம் மாத்திடலாம்னு நினைக்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் அவரும் வேண்டான்னு விட்டுடுறார். ஏனெனில் பெருமாளுக்கே அது திருவுள்ளமான பிறகு நாம் அதை மாற்றுவது நல்லதல்ல என்பதை உணர்ந்து அவரும் நிர்பந்திக்கவில்லை. அவரை சமாதானம் பண்ண வருகிறார். கூரத்தாழ்வானை சமாதானம் பண்ணி இங்கே இருக்க வைக்கலான்னு வர்றார். ஆனால் ஆழ்வானும் ஒரு வார்த்தை சொல்லிடுறார். அடியேன் அங்கே முன்னாடி போய் பூர்ண கும்பத்தெல்லாம் வச்சுட்டு காத்துட்டு இருப்பேன், அப்போதான் தேவர் வரும்பொழுது அடியேன் தேவரீரை வரவேற்க முடியும். அதுதானே கிரமம், சிஷ்யன் தானே போய் ஆச்சாரியனை வரவேற்கணும், அதான் நான் முன்னாடி போறேன்னு சொல்றதுனால நிர்பந்திக்காமல் விட்டுடுறார் எம்பெருமானாரும். அதுக்கு பிறகு ஆழ்வானும் திருநாட்டுக்கு எழுந்தருளி விடுகிறார். தன்னுடைய பிராணனை விட்டு பரமபதத்துக்கு புறப்பட்டு விடுகிறார். அப்போ எம்பெருமானார் இந்த பாசுரத்தை சொல்லி மிகவும் கதறுகிறார். ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான் என்று இந்த பாசுரத்தை சொல்லி கதறுகிறார். ஏனெனில் ஆழ்வான் தான் முதல்ல வந்து சேர்ந்த சிஷ்யர். ஆழ்வானும் கூரத்தாழ்வானும் முதலி ஆண்டானும் தான் வந்து ராமானுஜரிடத்திலே சிஷ்யர்களாக ஆகிறார்கள். அதற்கு பிறகு ராமானுஜர் அவர்கள் இருவரையும் நன்றாக சாஸ்திரம் சம்பிரதாயம் இதையெல்லாம் கற்றுக் கொடுத்து மிகச்சிறந்த அதிகாரிகளாக ஆக்குகிறார். அப்போ ஆழ்வானை போல ஒருத்தரை சிஷ்யராக பெற்றோம் என்பது எம்பெருமானாருக்கு பெரிய பெருமை. அதை இங்க நினைத்து பார்க்க, இப்படிப்பட்ட ஒரு சிஷ்யரை நான் பெற்றிருந்தேனே, நன்றாக அந்த சிஷ்யனை வளர்த்து வைத்தேனே, ஆனா இப்போ எம்பெருமான் அவரை அழைத்து கொண்டு போய்விட்டானே என்று மிகவும் வருந்தினார்னு இந்த சரித்திரத்தை, இந்த பாசுரத்தை அங்கே குரு பரம்பரா பிரபாவத்திலே காட்டியுள்ளார்கள். அது இங்கே நினைவுபடுத்துகிறார். புகழால் வளர்த்தேன் என்றது புகழ் உண்டாம்படி வளர்த்தேன் என்றவாறு என்று இந்த
பாசுரத்துக்கு அர்த்தம். இது 4ஆம் பாசுரம். அடுத்தது 5ஆம் பாசுரம். தம்மாமன் நந்தகோபாலன் தழீக்கொண்டு என் மகள் தன்னை செம்மாந்திரே என்று சொல்லி செழுங்கையர் கண்ணும் செவ்வாயும் கொம்மை முலையும் இடையும் கொழும்பனை தோள்களும் கண்டிட்டு இம்மகளை பெற்ற தாயர் இனி தரியார் என்னுங்களோ என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். தம்மாமன் நந்தகோபாலன், அதாவது போன பாசுரத்திலே மாமியார் எப்படி பார்த்துப்பாளுங்கிறத போன பாசுரத்திலே காட்டினார். இந்த பாசுரத்திலே மாமனார் எப்படி இந்த பெண்ணை நடத்துவார் என்பதை திருத்தாயாரானவள் நினைத்து பார்க்கிறாள். தம்மாமன் நந்தகோபாலன், என் மகள் தனக்கு மாமனாரான நந்தகோபாலானவர். என் மகள் தன்னை தழீக்கொண்டு, என் மகள் தன்னை இந்த பெண்ணை, என்னுடைய பெண்ணை அன்போடே தழுவிக்கொண்டு, தன்னுடைய மருமகளாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணை நந்தகோபரானவர் ஆசையாக அணைத்துக் கொள்கிறார். சின்ன பெண் இப்பொழுதுதான் தன்னுடைய பிள்ளைக்கு மனைவியாக வந்திருக்கிறாள். அவளை அன்போடே அழைத்துக் கொள்கிறார். அந்த தந்தை என்கிற ஒரு ஸ்தானத்திலே இருந்து கொண்டு, மாமனார் என்கிற ஸ்தானத்திலே இருந்து கொண்டு தழுவிக்கொண்டு செம்மாந்திரு என்று சொல்லி வெட்கத்தாலே தரையை கீறி முகம் கவிழ்த்து நிற்காமல் செவ்வனே நில் என்று சொல்லி, செம்மாந்திருன்னா நேராக நில், ரொம்ப வெட்கப்பட்டு இருக்காதே என்று சொல்லி, பிறகு சர்வாங்க சௌந்தரியத்தையும் காணலாம்படி அவள் ருஜுவாக நிற்க, அவள் நேராக நிற்கிறாள். நேராக நிற்கும் பொழுது அவளுடைய எல்லா அங்கங்களுடைய அழகும் நன்றாக தெரிகிறது. அதை இவர் பார்க்கிறார். செழுங்கயல் கண்ணும், முதல்ல கண்ணை பார்க்கிறார். அழகான மீன் போன்ற கண் இருக்கிறது. செவ்வாயும் சிவந்த அதரத்தையும் கொம்மை முலையும் கச்சுக்கடங்காமல் பெருத்திருக்கிற முலையையும் இடையும் இடுப்பின் அழகையும் கொழும்பனை தோள்களும் பருத்த மூங்கில் போன்ற தோள்களையும் கண்டிட்டு நன்றாக பார்த்து, இதையெல்லாம் பார்க்கிறார் நந்தகோபர். பார்த்து இம்மகளை பெற்ற தாயர் இனி தரியார் என்னுங்களோ, இந்த பெண் பிள்ளையை பெற்ற தாயானவள் இவளை பிரிந்த பின்பு உயிர் தரித்திருக்க மாட்டாள் என்று சொல்லுவரோ என்று, இதெல்லாம் இந்த திருத்தாயாரானவள் தன்னுடைய பெண் விஷயமாக நந்தகோபர் என்ன சொல்லுவார்கிறதை நினைத்து பார்க்கிறாள். அதாவது நந்தகோபர் இந்த பெண்ணை பார்த்து அழகான கண்ணை உடையவளாக இருக்கிறாள், அழகான அதரங்களை உடையவளாக இருக்கிறாள், நல்ல பெருத்த முலையை உடையவளாக இருக்கிறாள், இவளுடைய இடுப்பின் அழகு நன்றாக இருக்கிறது, தோள்கள் அழகாக இருக்கு. இதெல்லாம் பார்த்து இப்படிப்பட்ட பெண்ணை பிரிந்த இந்த பெண்ணுடைய தாயானவள் எப்படி உயிர் தரித்திருப்பாள் என்று சொல்லுவாரா மாட்டாரா என்பதை இங்கே இந்த பெண்ணானவள் கேட்கிறாள். இதுக்கெல்லாம் சுவாபதேசம் உண்டு, ரொம்ப அழகான சுவாபதேசம். ஒரு திருத்தாயை என்றால் இந்த இடத்துல இந்த பெண்ணை வளர்த்து விட்டவள். அவள் தான் இந்த பெண்ணுக்கு கண்ணன பெருமான் விஷயத்திலே ஞானத்தையும் பக்தியையும் மற்ற விஷயங்களில் வைராகியத்தை இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தவள். அப்படி சொல்லிக் கொடுத்து கடைசியில இந்த பெண்ணானவள், இப்ப இந்த ஆத்மாவானவள், இந்த ஆத்மா போய் கண்ணனை அடைந்து விட்டது என்றால், அப்ப அந்த ஆத்மாவுடைய ஞானம், அந்த ஆத்மாவுடைய பக்தி, இதெல்லாம் ஆத்மாவுடைய வைராகியம், இதையெல்லாம் பார்த்தா அங்கிருப்பவர்கள் பிரமிப்பார்களே, எப்படி இவ்வளவு ஆச்சரியமான ஞானம் பக்தி வைராகியம் எல்லாம் இருக்கே என்று பிரமிப்பார்களே. அதைத்தான் இங்கே நந்தகோபர் பார்த்து பிரமிக்கிறார் என்பதை இந்த திருத்தாயாரானவள் நினைத்து பார்க்கிறாள். அப்படி நாம் நன்றாக, ஒரு ஆச்சாரியனானவன் ஒரு சிஷ்யனை நன்றாக வளர்த்து விடுகிறான். அப்படி வளர்த்து விட்டால் அந்த சிஷ்யன் வேறொரு சபைக்கு போகிறான். அங்கே நன்றாக ஞானம் பக்தி வைராகியம் எல்லாம் வெளியிடும்படிக்கு அவன் பேசினான் என்றால், நடந்தான் என்றால், அப்ப அங்க இருப்பவர்கள் ஆச்சரியப்படுவார்கள், இவனுடைய ஆச்சாரியன் எவ்வளவு நன்றா இந்த சிஷ்யனை வளர்த்து விட்டிருக்கிறான் என்று. அதே போல இங்கே இந்த பெண்ணை அங்கே போய் சேர்த்த பிறகு இந்த பெண்ணை பார்த்து, அவளுடைய கண்ணுங்கிறது இங்க ஞானத்தை குறிக்கிறது, மூளை ஆதாரங்கள்லாம் பக்தியை குறிக்கிறது, இடுப்புங்கிறது வைராகியத்தை காட்டுகிறது. இப்படி இந்த அவயவங்கள் எல்லாம் பார்த்தால் ஞான பக்தி வைராகியம் எல்லாம் இப்படி இருக்கிறதே என்று சொல்லும்படிக்கு அங்க இருக்கக்கூடிய நந்தகோபர் பிரமிப்பார். இப்படி இந்த பெண்ணை வளர்த்து விட்டவள் எப்படி இந்த பெண்ணை பிரிந்திருக்கிறாள் என்று அவர் சொல்லுவாரா மாட்டாரா என்று இந்த பாசுரத்திலே சந்தேகப்படுகிறார். இதுக்கான விளக்க உரை கீழ்ப்பாட்டில் மாமியார் சீராட்டுதலை பற்றி சங்கித்தாள். போன பாசுரத்துல மாமியார் எப்படி சீராட்டுவாள் இந்த பெண்ணைங்கிறத சந்தேகப்பட்டாள். இந்த பாசுரத்திலே
மாமனார் சீராட்டுதலை பற்றி சங்கிக்கிறாள். மாமனார் எப்படி பாராட்டுவார் என்பதை சந்தேகப்படுகிறாள். என் மகளின் மாமனாரான நந்தகோபர் இவளை அழைத்து முத்தமிட்டு இவளது சர்வாவயவ சௌந்தரியத்தையும் கண்டு மகிழ்ந்து, இப்படி அழகில் சிறந்த பெண் பிள்ளையை பெற்ற தாய் இவளை பிரிந்து உயிர் வாழ்ந்திருப்பது அரிது என்று அன்பு தோற்றச் சொல்லுவாரோ? இப்படிலாம் அன்பு தெரியும்படிக்கு சொல்லுவாரா? அன்றி இல்லைன்னா விருப்பமற்று சிறிதும் விகாரமடையாமல் இருப்பாரோ? இல்லைன்னா இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ பெண் வந்திருக்காள் என்று எதையும் எந்த மாற்றமும் காட்டாமல் அப்படியே இருப்பாரா என்று சங்கித்தவாறு. அதான் இந்த பாசத்துல காட்டப்படுறது. தழி அப்படின்னா தழுவிதல். செம்மாந்திருங்கிறது முழு சொல்ங்கிற காட்டுறார். அளபெடை கொண்ட வினையச்சம். தழிங்கிறது அளபெடை கொண்ட வினையச்சம்னு இலக்கண கிரமம் காட்டுகிறார். தாயர்னு இங்கே பன்மையில இருக்கு. தாயினே இருந்திருக்கலாம். தாயர்னு சொல்றதுனாலே பன்மை. ஆனா இந்த இடத்துல ஒரு தாயார்தான் சொல்லுகிறார். பூஜையில் பன்மைங்கிறார். அதாவது கௌரவ வாக்கியத்தினாலே பன்மை சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நாம் வந்தோம், சில பேர் சொல்லுவா நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னும். யார் வந்திருக்கா கூடன்னு பார்த்தா யாரும் வந்திருக்க மாட்டா, அவர் மட்டும்தான் வந்திருப்பார். தன்னையே நாம்னு கௌரவமா சொல்லிக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல தாயங்கிறது அது போல கௌரவ சொல், கௌரவமாக பன்மையாக சொல்லுவது என்று காட்டுகிறார். இது 5ஆம் பாசுரம். அடுத்தது 6ஆம் பாசுரம். வேடர் மரக்குலம் போலே வேண்டிட்டு செய்து என் மகளை கூடிய கூட்டமேயாக கொண்டு குடி வாழுங்களோ, நாடு நகரம் அறிய நல்லதோர் கண்ணாலம் செய்து சாடிரப்பாய்ந்த பெருமான் தக்கவா கைப்பற்றுங்களோ என்று இந்த பாசுரத்திலே இன்னொரு சந்தேகப்படுகிறார். எப்படி இந்த பெண்ணை அந்த கண்ணனை பெருமான் கல்யாணம் பண்ணிப்பான்? ஜாதிக்கு தகுந்தபடிக்கு விமர்சையாக கல்யாணம் பண்ணி கொள்வானா, இல்ல மற்ற இடங்கள்ல போல அப்படியே சரி பார்த்தாச்சு இந்த பெண் வந்தாச்சு. சில குலங்களெல்லாம், இந்த காடிலே வாழக்கூடிய சில குலங்கள்லாம் ஒரு பெண் வந்தாள்னா அவ்வளவுதான், இந்த குலத்துக்கு வந்தாயிடுச்சுன்னா அவளோடய சேர்ந்து குடுத்தனம் பண்ணுவது, பெருசா கல்யாணம் எல்லாம் பண்ண வருதுங்கிறது அந்த வழக்கம் எல்லாம் இல்லாமல் இருக்கும். அதை போலேயா இங்கே என்று காட்டுகிறார். சாடிர பாய்ந்த பெருமான் சகடாசுரனை முறித்து தள்ளின திருவடிகளை உடைய கண்ணபிரான் வேடர்களையும், வேடர் மரக்குலம் போலே, வேடர் மரக்குலம்னா வேடுவர் குலம், மறவர் என்கிற குலம், இதை போலே என் மகளை வேண்டிற்று செய்து, நல்ல சத்குலத்திலே பிறந்த நல்ல அழகான இடையர் குலத்திலே பிறந்த என் பெண் பிள்ளையை தன் இஷ்டப்படி செய்து கூடிய கூட்டமே ஆகக்கொண்டு, தம்பதிகளாகிய இருவரும் நெஞ்சு பொருந்தி கூடின கூடுதலையே விவாகமாக கொண்டு, 2 பேரும் வந்தாச்சு சேர்ந்தாச்சு, இதுவே போதுமே, குடி வாழுங்களோ, அப்படியே குடி வாழ்க்கை வாழ்வானோ, வந்தாச்சு 2 பேரும் சேர்ந்து இருந்தாச்சு, இனிமே நாம கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவானா? அன்றி இல்லை என்றால் நாடு நகரம் அறிய நல்லதோர் கண்ணாலம் செய்து, சாமானிய ஜனங்களும் விசேஷஜ்ய ஜனங்களும் அறியும்படி, சாமானிய ஜனங்கள் நல்ல விசேஷமான ஞானத்தை உடையவர்கள். நாடும் நகரமும் பொதுவா நாடுங்கிறது நாட்டுப்புறம்னு சொல்றோமே, கிராமத்து ஜனங்கள். நகரம்ங்கிறது நகரத்திலே இருக்கக்கூடியவர்கள். கிராமத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் சாமானியமான ஜனங்கள் என்று பொதுவா சொல்லப்படும். அதெல்லாம் இப்போ உண்மைன்னு சொல்ல முடியாது, இப்ப எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. கிராமத்தில் இருப்பவர் கொஞ்சம் பெரிய விஷயங்கள்லாம் தெரியாமல் ஏதோ அவர்கள் காரியத்தை பார்த்து கொண்டு இருப்பார்கள். நகரத்தில் இருப்பவர்கள் நல்ல சாமர்த்தியம் உடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு ஒரு பொதுவான பேச்சு. அந்த பேச்சுப்படி நாடு நகரம் அறிய அவர்கள் அறியும்படிக்கு பகிரங்கமாக விலட்சணமானதொரு விவாக உற்சவத்தை விதிப்படி செய்து, கண்ணாலம் செய்துன்னா ஒரு பெரிய கல்யாணத்தை உற்சவமாக செய்து, தக்கவா கைப்பற்றும் கொலோ, இந்த ஜாதிக்கு தகுந்தபடி தகுதியாக பாணிகிரகணம் பண்ணுவனோ என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். அதாவது எப்படின்னா, இங்கிருந்து போகக்கூடிய வழியிலேயே 2 பேருக்கும் மனப்பொருத்தம் இருக்கிறது, காந்தர்வ விவாகமே பண்ணிடலாம், அதன் மூலமாக வாழ்ந்து விடலாம் என்று, அப்படியே முடித்து விடுவார்களா இல்லை விமர்சையாக கல்யாணம் பண்ணுவார்களா என்று இங்கே இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இதுக்கு காஞ்சி சுவாமி ரொம்ப அழகா அகத்தமிழிலே, அதாவது அகப்பொருளை காட்டக்கூடிய இலக்கியங்களிலே எப்படி விதவிதமான கல்யாணங்கள்லாம் காட்டப்பட்டிருக்கு. அதாவது இப்போ காந்தர்வ விவாகம், பெரிய விமர்சையாக வைதிகமான விவாகம், இது போல பல மரியாதைகள்லாம் காட்டப்படுறது. அதிலே எந்த முறையிலே இவர்கள் கல்யாணம் பண்ணி கொள்வார்கள் என்பதை ஆச்சரியப்பட்டு இங்கே கேட்பதாக சொல்லி, இதனால என்ன காட்டப்படுறதுன்னா, முக்கியமா இவள் கண்ணனுக்கே ஆட்பட்டவள், அனன்யார்கத்தை, அதாவது பகவானை தவிர வேறு யாருக்கும் தகுதியாக இல்லாமல் பகவானுக்காகவே இருக்கிறாள்
என்பதே முக்கியமாக இங்கே சொல்லுகிறது என்று எடுத்து காட்டுகிறார். இது 6ஆம் பாசுரம். அடுத்தது 7ஆம் பாசுரம். அண்டத்தமரர் பெருமான் ஆழியான் இன்று என் மகளை பண்டப்பழிப்புக்கள் சொல்லி பரிசர ஆண்டிடுங்களோ, கொண்டுகுடி வாழ்க்கை வாழ்ந்து கோவலப்பட்டம் கவித்து பண்டை மனாட்டிமார் முன்னே பாதுகாவல் வைக்குங்களோ. இங்கே இன்னொரு சந்தேகம். இவளை எப்படி நல்லா நன்றாக இந்த குடும்பத்துக்கு தலைவியாக ஆக்கி பார்ப்பானா, இல்ல மற்ற மனைவிகளுக்கு கீழ்ப்படுத்தி இவளை வைப்பானா அப்படின்னு ஒரு சந்தேகம் இங்கே. அண்டத்து அமரர் பெருமான் ஆழியான், பரமபதத்தில் உள்ள நித்தியசூரிகளுக்கு தலைவன், திருவாழி ஆழ்வானை உடையவன். கண்ணன் பெருமான் எப்படி இருக்கான்? நித்தியசூரிகளுக்கு தலைவனா இருக்கான், சக்கரத்தாழ்வாரை கையிலே ஏந்தியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் என் மகளை, என் பெண் பிள்ளையை, என்னுடைய பெண் பிள்ளையை இன்று இப்போது பண்டம் பழிப்புக்கள் சொல்லி, பண்ட பழிப்புகள்னா ஏதோ ஒரு பதார்த்தம் வந்ததுன்னா அதை ஏதாவது குறை சொல்லுவாங்க, இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு. அது போல பதார்த்தங்கள் குறை சொல்வது போலே இவளது ரூப குணங்களில் சில குறைகளை சொல்லி பரிசு அற ஆண்டிடுங்களோ, வரிசை கெடும்படி ஆழ்வானோ. வரிசை கெடும்படி ஆட்டுனா ஒரு மரியாதை கொடுக்காமல் ஏதோ வீட்டில் வைத்திருப்பானா அன்றி, பண்டை மனாட்டிமார் முன்னே, பண்டை மனாட்டிமார்னா முன்பே பட்டங்கட்டி தனக்கு தேவியாயிருப்பவர்கள் அவர்களின் முன்னே இவளை கொண்டு குடி வாழ்க்கை வாழ்ந்து தனது கிரக கிருத்தியம் எல்லாம் நடத்தி தன்னுடைய கிரகத்திலே பண்ண வேண்டியதெல்லாம் செய்து கோவலர் பட்டம் கவித்து, இவளும் இடைக்குலத்து தலைவி, இவள் இடைக்குலத்துக்கே தலைவி என்று தன் மனைவியானமை தோற்ற பட்டங்கட்டி பாதுகாவல் வைக்குங்களோ, அந்தப்புற காவலிலே வைப்பனோ, அந்தப்புறத்திலே ஜாகிரதையாக வைத்துக் கொள்வானா என்று காட்டுகிறார். இதுக்கு விளக்கம். உலகத்திலே குற்றமே கண்ணாயிருப்பவர் எப்படிப்பட்ட பதார்த்தங்களிலும் ஏதாவது ஒரு குறையை கூறுவது வழக்கம். சில பேர்லாம் எதை பார்த்தாலும் குத்தம் கண்டுபிடிச்சிருவா, ஏதாவது ஒரு நல்லது பண்ணாலும் அதுலேயும் குத்தம். அப்படி இருப்பார்கள் சில பேர். அதே போல ஒருவேளை கண்ணபிரான் என்னுடைய மகளிடத்திலே ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லி இவளிடத்துல குறையை கூறி தாழ்வு நினைத்து புறத்தொழில்களை நியமித்து விடுவான், வெளி வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு விட்டுடுவானா? இல்லை என்றால் முன்னமே பட்டம் கட்டி கொண்டு அந்தப்புற மகிழ்ச்சிகளாய் இருப்பவர்களோடு சேர்த்து இவள் கருத்தின்படி சகல காரியங்களையும் நிர்வகிப்பானோ, இவளையும் ஒரு பட்டத்து மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டு இவள் இஷ்டப்படி நடத்துவானா என்று சந்தேகப்படுகிறாள் என்று காட்டுகிறார். இப்போ இதுக்கும் சாபதேசம் பார்க்கலாம். இப்போ இங்கிருந்து ஒரு முக்தன், இங்கிருந்து ஒரு ஆத்மா முக்தி அடைந்து பகவானை அடைகிறான். அங்கே போனால் அவனுக்கு எம்பெருமான் எல்லா நன்மைகளையும் பண்ணி நித்தியசூரிகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய முக்தர்கள் அவர்களுக்கு சமமாகத்தான் அந்த புதிதாக வரக்கூடிய முக்தனையும் வைத்துக் கொள்வான். அதே போலத்தான் என்னுடைய பெண்ணுக்கு கிடைக்குமா என்று இந்த பாசுரத்திலே இந்த தாயாரானவள் நினைக்கிறாள். இது 7ஆம் பாசுரம். அடுத்தது, குடியில் பிறந்தவர் செய்யும் குணம் ஒன்றும் செய்திலன் அந்தோ, நடையொன்றும் செய்திலன் நன்காய் நந்தகோபன் மகன் கண்ணன், இடையிருபாலும் வணங்க இழைத்து இழைத்து என் மகளேங்கி கடைகயிறே பத்தி வாங்கி கைதழும் வேறிடுங்களோ. இது அடுத்த பாசுரம். இங்கேயும் என்னுடைய பெண் பிள்ளை எப்படி அங்கே போய் கஷ்டப்பட போறாளா? ஏன்னா அது இடையர் குலம், கண்ணனுடைய குலமோ. அங்கே இவ்வளவு போய் கஷ்டப்பட்டு தயிரெல்லாம் கடைந்து அதிலிருந்து வெண்ணெயெல்லாம் எடுத்து நிறைய வேலையெல்லாம் பண்ணணுமா என்று நினைக்கிறாள். நங்காய் பூர்ணையாய் இருப்பவளே நந்தகோபன் மகன் கண்ணன், நந்தகோபருடைய பிள்ளையாகிய கண்ணபிரான், குடியில் பிறந்தவர் செய்யும் குணம் ஒன்றும் செய்திலன். உயர்ந்த குலத்திலே பிறந்தவர்கள் குலமரியாதைக்கு தக்கும்படி செய்யும் குணங்களில் ஒரு வகை குணத்தையும் செய்தான் இல்லை. உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள்னா எவ்வளவு நல்ல தன்மைகளோட இருப்பார்கள். அப்படி இவன் இல்லையே. இவன் எப்படி இருக்கான்னா தீம்புகள் நிறைந்தவனாக இருக்கிறான். அதனால இதை சொல்லுகிறான். நடை உலகத்துக்கு பொதுவான நடத்தைகளிலும் ஒன்றும் செய்திலன். உலகத்துக்கு பொதுவா இப்ப கணவன்மார்கள்னா சிலது பண்ணுவார்கள், அப்படியும் அவன் செய்ய மாட்டேங்கிறான். அந்தோ அக அக, அதாவது ரொம்ப ஆச்சரியப்படுகிறான். என் மகளானவள் தயிர் கடையும் போது இடை இருபாலும் வணங்க, இடுப்பானது 2 பக்கத்திலும் துவண்டு போவதனால் ஏங்கி மூச்சு பிடித்து கடைய மாட்டாமல் நடுநடுவே ஏக்கமுத்து, அப்படியே அந்த தயிரை கடையும் பொழுது மூச்சு முட்டி நடுநடுவே ஏக்கமுற்று இழைத்து இழைத்து மிகவும் இழைத்து கடைகயிறே பற்றி வாங்கி, இந்த கடைகிற கயிற்றைய பிடித்து வலித்து இழுப்பதனால் கை தழும்பி ஏறிடுங்களோ, தனது சுகுமாரமான கைகள் தழும்பெற பெறுமோ.
என்று இந்த பாசுரத்திலே கேட்கிறாள். இது எப்படி அமைஞ்சிருக்குன்னா, திருத்தாயார் தன்னுடைய மன வருத்தத்தை பக்கத்து வீட்டு பெண்களிடத்திலே சொல்லுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது என்று இந்த பாசுரத்தை காட்டுகிறாள். நற்குடியில் பிறந்தவர்கள் பெண்களை முறையிலே வரைந்து கொண்டு வெளியில் கொண்டு செல்வதில்லை என்ற ஒரு சம்பிரதாயம் உண்டு. அங்கனம் செய்திலன் இக்கண்ணபிரான். அதாவது சில பெரிய குடும்பங்கள்லாம் இந்த பெண்களை வீட்டிலேயே வைத்து வெளியில எங்கேயும் அனுப்புவதில்லை. நான் அங்கெல்லாம் போய் ஏதாவது அவமானம் ஆயிடுச்சுன்னா அது நல்லதில்லை, குடும்ப மரியாதைக்கு அது நல்லதில்லை என்பதற்காக வீட்டிலேயே அவர்களை பாதுகாத்து வைத்துக் கொள்வார்கள் ஒரு சம்பிரதாயம் உண்டு. அப்படியும் இவன் பண்ணவில்லை. உலகத்தில் சாமானிய ஜனங்கள் செய்து போகிற ரீதிகள் சில உண்டே. அதாவது மற்றவர்கள் பெண்களை எல்லாம் களவு கொண்டு போவது, இதெல்லாம் உலகத்துல யாரும் பண்ண மாட்டார்களே. ஆனா இதையும் பண்ணியிருக்கான் எம்பெருமான். வீட்டிலேயே பத்திரமா பெண்ணை பாதுகாத்து வைத்து மரியாதை கொடுத்து அப்படியும் பண்ணவில்லை. சரி, வெளியிலிருந்து பெண்ணை களவு கொள்ளாமல் இருப்பானா, அதுவும் பண்றான் இவன். இப்படி இருக்கும் பொழுது இவளை தயிர் கடைவதற்கு நியமித்து விட்டான் என்றால் இவளால எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? சின்ன பெண்ணா இருக்காள் இவளோ. சின்ன பெண்ணு தன்னுடைய உடம்பு நோவா இப்படி தயிரை எல்லாம் கடைந்து அதிலிருந்து வெண்ணெய் எடுப்பதுன்னா எவ்வளவு சிரமம். அதையெல்லாம் பண்ணி இவள் கைகள் எல்லாம் அப்படியே தழும்பேறி போகுமா என்று இங்கே வருந்துகிறாள். ஏன் இவள் இந்த பெண் தயிர் கடையணுமான்னா, ஏறார் இடைநோவை எத்தனையோர் போதுமா என்று சிறிய திருமடல் பாசுரத்துல வரும்பொழுது அங்கே விளக்குவார்கள் பொதுவா இந்த விஷயத்தை. யசோதை பிராட்டி அந்த இடைக்குலத்துக்கே தலைவிதான். ஆனா அவளுடைய ஜாதிக்கு ஏற்ற செயல் எது? தயிர் கடைவது. அதே அவள் பண்ணத்தான் பண்ணுவா. எப்படி ஒரு பிராமணன் எவ்வளவு பெரிய வித்வானா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆஹ் செல்வத்தை உடையவனாக இருந்தாலும், சாமர்த்தியத்தை உடையவனாக இருந்தாலும் சந்தியாவந்தனத்தை விட முடியாது. அதே போல இவர்களுக்கு தயிர் கடைவதுங்கிறது இயற்கையான செயல், அது பண்ணித்தான் ஆகணும் என்று சொல்வதனால அதை நினைத்து இவள் வருந்துகிறாள்னு வச்சுக்கலாம். அப்படி இந்த பாசுரத்துல இது காட்டப்படுறது. இது 8ஆம் பாசுரம். அடுத்தது 9ஆம் பாசுரம். வெண்ணிறத்தோய் தயிர் தன்னை வெள்வரை பின் முன்னெழுந்து கண்ணுறங்காதே இருந்து கடையுந்தான் வல்லல்களோ உள்நிறத் தாமரை செங்கன் உலகளந்தான் என் மகளை பன்னரையா பணி கொண்டு பரிசர ஆண்டிடுங்களோ. இது இந்த பாசுரத்தையும் அதே போலதான், அதே போன பாசுரத்துல காட்டின அர்த்தத்தை இன்னொரு விதமாக காட்டுகிறார். என் மகள் தான், என் மகளானவள் வெள்வரைப்பின் முன் எழுந்து. வெள்வரைப்புன்னா கிழக்கு வெளுப்பது. இந்த கிழக்கு வெளுப்பதுங்கிறது வெள்வரைப்பின் முன் எழுந்து என்று கிழக்கு வெளுப்பதற்கு கிழக்கு வெளுப்பதற்கு முன்பாக எழுந்திருந்து கிழக்கு விழிப்பதற்கு முன்பாக எழுந்திருந்து கண்ணுறங்காதே இருந்து கண் விழித்துக் கொண்டிருந்து வெள்நிறம் தோய் தயிர் தன்னை, வெளுத்த நிறத்தை உடைத்தாய் தோய்ந்த தயிரை, நல்ல தயிரை வைத்திருப்பார்கள். பாலை உரை குத்தி அது தோய்ந்திருக்கும். அப்படிப்பட்ட தயிரை கடையவும் வல்லல்களோ, கடையும்படியான சக்தியைத்தான் உடையவளோ. என்னுடைய பெண் அதை எங்கேயாவது கடைய முடியுமா? அதுவும் அதிகாலையில எழுந்து கடைய வேண்டும். ஏன்னா தயிர் எல்லாம் காலையிலே கொண்டு போய் கொடுக்க வேண்டியவர்கள் கொடுக்கணும். அதுக்காக சீக்கிரமே எழுந்து இந்த உறைந்திருக்கக்கூடிய தயிரை கடைந்து அதிலிருந்து வெண்ணெய் எல்லாம் எடுக்க வேண்டும். அப்படி அது பண்ண முடியுமா இவளாலே? ஒள் நிறம் செந்தாமரை கண் உலகளந்தான், அழகிய நிறத்தை உடைய செந்தாமரை மலர் போன்ற கண்களை உடையவனும். அதுக்கு மேல உலகளந்தான், திரிவிக்ரமாவதாரத்திலே உலகளந்தருளின அவனுமான கண்ணபிரான். அப்படிப்பட்ட கண்ணன் பெருமான் அழகான தாமரை மலரை போன்ற கண்களை உடையவன், திருவுலகளந்து அருளினவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் என் மகளை, என் பெண்ணை பன்னறையா பணி கொண்டு தர்மஹானியாக இழிதொழில்களை செய்வித்துக் கொண்டு பரிசு அற ஆண்டிடுங்கொலோ. அவளுடைய பெருமை குலையும்படி ஆளுவனோ, ஒருவேளை அவளுடைய பெருமை குறையும்படிக்கு அவளை நடத்துவானா என்று இந்த பாசுரத்திலே கேட்கிறாள். கண்ணபிரானின் மகளை கொண்டு போய் தயிர் கடையாகிற தொழிலில் நியமித்து விட்டானாகில் என் மகள் என்ன பண்ணணும்? கிழக்கு வெளுப்பதற்கு முன் உறக்கத்தை ஒழித்து எழுந்து தயிர் கடைவதற்கு எங்கனே வல்லள் அவள். அவளால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? இங்கே நான் அவளை ரொம்ப சீராட்டி வளர்த்திருக்கிறேன். அங்க போய் அதிகாலையில எழுந்து இந்த தயிரை எல்லாம் கடைய முடியுமா அவளாலே என்று சொல்லி சற்று போது மூர்ச்சித்து கிடந்து பின்பு தெளிந்து, அதுக்கு பிறகு கொஞ்சம் அவளுக்கு மூர்ச்சை ஏற்பட்டு விட்டது. இதையெல்லாம் நினைச்சு பார்க்க அதுக்கு பிறகு விழித்து எழுந்து எல்லாரையும் குளிர நோக்கும்படியான கண்கள் படைத்தவனும்
எல்லாரையும் குளிர ஆசையோட நோக்கும்படிக்கு அந்த செந்தாமரை கண்களை உடையவனாக எம்பெருமான் இருக்கான். அப்படிப்பட்டவனும் வசிஷ்டனோடு சண்டாளரோடு வாசியற அனைவரையும் தன் திருவடி கீழாக்கி கொண்டவனுமான கண்ணபிரான். வசிஷ்டன் சண்டாளன் வித்தியாசம் பார்க்காமல் எல்லாரையும் தன்னுடைய திருவடி கீழே ஆக்கி கொண்டான். அப்படிப்பட்ட எம்பெருமான் என் மகளை அதர்மமாக எளிதொழில்களில் ஏவி அவளது பெருமைகளை குலைப்பனோ? ஒருவேளை அவளுடைய பெருமைகளை எல்லாம் குலைத்து விடுவானா? அன்றி பெருமைக்கு தக்கவாறு திருவுள்ளம் பற்றுவானோ? இல்லைன்னா அவளுடைய பெருமைக்கு ஏற்றபடி அவளை ஏற்றுக்கொள்வானா என்று சந்தேகிக்கிறாள். கண்ணபிரான் திருமாளிகையில் கறவை கணங்கள் பல வகையால் கத்துக்கறவை கணங்கள் பலகறந்து என்று அந்த பாசுரத்திலே பார்க்கும்படிக்கு பசு கூட்டங்களே நிறைய கூட்டங்களா இருக்கான். அப்படி இருக்கிறதுனாலே அவை அளவற்ற பாலை தரும். பின்பு அதை தோய்த்து தயிராக்கி கடைவதற்கு பின்மாலை பொழுதிலேயே எழுந்திருக்க வேணும் என்க. இவ்வளவு பால் வந்தா என்ன பண்ணும்? அதை தயிராக்கி கடையணும். அதுக்காக சீக்கிரமே எழுந்துக்கணும். அதையெல்லாம் இங்கே சொல்வதாக காட்டுகிறார். இது 9ஆம் பாசுரம். கடைசியில 10ஆம் பாசுரம். மாயவன் பின் வழி சென்று வழியிடை மாற்றங்கள் கேட்டு ஆயர்கள் சேரியிலும் புக்கு அங்குத்தை மாற்றமும் எல்லாம் தாயவள் சொல்லிய சொல்லை தன்புதுவை பட்டன் சொன்ன தூய தமிழ் 10 வல்லார் தூமணிவண்ணனு காலரே. அந்த மணிவண்ணன் தூமணிவண்ணன் அழகிய மணி போன்ற நிறத்தையுடைய கண்ணபெருமானுக்கு ஆட்சி செய்ய பெறுவர்கள் யாரு? இந்த 10 பாசுரங்களை வல்லவர்கள், இந்த 10 பாசுரங்களை நன்றாக சொல்லக்கூடியவர்கள். இந்த 10 பாசுரங்கள் எப்படிப்பட்டவை? தூய தமிழ், வழிபட்ட தமிழ் பாட்டுகள் 10ஆக இருக்கின்றன. இந்த பாசுரத்துல என்ன சொல்றது? அதைத்தான் இங்கே மாயவன் பின் வழி சென்றுன்னு காட்டுறார். பதவுரை. வழியிடை, மகளானவள் போகிற வழியில் அபூர்வ வஸ்துக்களை கண்டால் இவையன் என்று அவ்விஷயமாக மாற்றங்கள் கேட்டு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு போற வழியிலே, அதாவது கண்ணன பெருமான் இந்த பெண்ணை அழைத்து கொண்டு போகிறான். இப்படி போகிற வழியிலே என்ன ஆகுது? புதுசு புதுசா பதார்த்தங்களை எல்லாம் பார்க்கிறாள். அப்போ அதெல்லாம் இவளுக்கு என்னன்னு தெரியல. கண்ணனை கேட்கிறாள், இது என்னது இது என்னது இது என்னதுன்னு கேட்டுட்டே வரா. அதே சொல்ற, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு மாயவன் பின் வழி சென்று இப்படி கண்ணபிரான் பின்னே போய் இப்படி கேட்டுக்கொண்டே போகிறாள். போய் ஆயர்கள் சேரியிலும் புக்கு திருவாய்ப்பாடியிலும் சென்று புகுந்த பின்பு திருவாய்ப்பாடியை சென்று அடைந்த பிறகு அங்குத்தை மாற்றமும் எல்லாம் அங்குண்டாகும் செயல்கள் சொலவுகள் முதலிய எல்லாவற்றையும் குறித்து அங்கே என்னென்ன பேச்சுக்கள் நடக்கும், என்னென்ன செயல்கள் நடக்கிறது, இதெல்லாம் குறித்து தாயானவள் சொல்லிய சொல்லை சொன்ன வார்த்தைகளை, தாயானவள் ஒரு பெண்ணுடைய தாய் அவள் என்ன சொல்லுகிறாளோ அந்த வார்த்தைகளை தன் புதுவைப்பட்டன் சொன்ன குளிர்த்தியுடைய ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த பெரியாழ்வார் அருளி செய்தவை ஆகிய. தன்னுன்னா இங்கே குளிர்ச்சியை உடைய ஸ்ரீவில்லிபுத்தூர், புதுவைன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், பட்டன் இது பெரியாழ்வாருடைய திருநாமம். அப்படி தன் புதுவைப்பட்டன் சொன்ன அருளி செய்தவை ஆகிய தூய தமிழ் 10 வல்லார், வழிபற்ற தமிழ் பாட்டுக்கள் 10ஐயும் ஓத வல்லவர்கள் தூமணிவண்ணனுக்கு ஆளர், அழகிய மணி போன்ற நிறத்தையுடைய கண்ணபிரானுக்கு ஆட்சிய பெறுவர்கள். இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இத்தோட இந்த பதிகமானது பூர்த்தியானது. இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற நிகழ்ச்சி அது ஸ்ரீமத் பரமஹம்சேத்தியாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியாலே ஏற்பாடு செய்யப்பட்டு அவருடைய ஸ்ரீமடத்தை சேர்ந்த அடியார்கள் அவர்கள் எல்லாரும் இதை ஆச்சரியமாக நடத்தி வருகிறார்கள். இந்த கைங்கரியம் மேலும் மேலும் வளர எம்பெருமானிடத்திலையும் ஆழ்வாராச்சாரியத்திலையும் பிரார்த்தித்து இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அடியனுக்கு அளித்த சுவாமிக்கும் அடியனுடைய கிருத்தஞதைகளை தெரிவித்து தண்டன் சமர்ப்பித்து அமைகிறேன். ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், பெரிய ஆழ்வார் திருடிகளே சரணம், காஞ்சி சுவாமி திருடிகளே சரணம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமிழோம் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் இன்னும் ஒரு நூற்றாண்டிலும்